இல்ல ஆக்சுவலி பசினா எப்படி alarm of brain that கரெக்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு சிக்னல் வரும் நம்ம பிரெயின்ல இருந்து வயர்ல கடவுளா ஸ்டார்ட் ஆயிடும். எலி ஓடும் இதெல்லாம் சிக்னல் எப்படி தெரியும்? இது ரொம்ப வயத்துல வலி ஸ்டார்ட் ஆயிடும், இல்ல அந்த கிரேவிங் வாயில வந்துடும், ஏதாவது வேணாம் கை கால் வளர்றதுக்கு போகும். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகும். பட் ஒரு அலாமே நமக்கு தோணும். ஓகே, சில பேர் டைமை பார்த்து பசி சாப்பிட்றதுன்னு பார்ப்போம். பசி இருக்கும் இல்லையோ அது வேற விஷயம். பட் பசி வந்து என்னன்னா மேம் சொன்னாங்க, ஒரு சிக்னல் நமக்கு நம்ம பாடிக்கு சாப்பிடணும், எனர்ஜி நமக்கு டெவலப் ஆகும். தூங்க எழுதுனால நமக்கு ஏன் காலையில் பசி ஆரோக்கியம். ஏன்னா ரெஸ்டிங் மோட்லேருந்து நம்ம எழுந்துடும், ரெஸ்டிங் மோட்லேருந்து நம்ம எழுந்துடும். ஸோ எழுந்துனோடனே எனர்ஜி நமக்கு தேவை காலையில். அதனால தான் முதல்ல வெந்நீரை குடிக்கிறோம். அந்த வெந்நீருக்கு கொஞ்சம் நம்ம பாடிக்கு அந்த வெந்நீர் போனோடனே ஒரு சுறுசுறுப்பு நமக்கு வந்துடுது. அஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் வரதுக்கு முன்னாடி எத்தனை பேர் காலை உணவே நீங்கள் லேட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன்? இவங்களோடதோ எடுக்கவே மாட்டாங்க. டீ காஃபி, டீ கூட பிஸ்கெட் அதுதான். நாங்கள் வந்து பசி எப்போதான் எடுக்குன்னு தெரியாது. அப்பப்போ எதை எடுத்தனாலும் ஒரு கடி குடிக்கிறோன்னா அதுக்கு கடி தேவை எங்கள் ரெண்டு இருக்கும். அப்படி இருந்தது. ரஸ்க்கு, வடை, மிக்சர் எந்த டைம்ல என்னன்னு பார்த்தாலே தெரியறதுல ஜாடி கேட்க மூடி மாதிரி இருக்கும். அது ஊர்லேருந்து வேற ஊர்லேருந்து வாங்கி சாப்பிடுவோம். எந்த ஊரில் என்ன ஃபேமஸ், எங்கே என்ன நடக்கு மேப் போடாமே எங்களுக்கு இப்போ வந்து கூகுள் இருக்கு. கூகுள் இல்லாமே அவ்வளோ எத்தனை பேர் இருக்கு இங்கே வந்த அப்புறம் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இட்லி சாப்பிட்ட அப்புறம் எத்தனை மணிக்கு பசி வந்து 11 o'clock ஏதாவது எடுத்துக்கணும் போல தோணும். அது நம்ம பழக்கம் வந்த அப்புறம் நமக்கு ரொம்ப கம்மியாயிடும். சாப்பிட வேண்டாம் யாரும் சொன்னாங்களா? கோச் சொன்னாங்களா சாப்பிட வேண்டாம்? உண்மையாக வந்து சொல்லிப்பாங்க. சாப்பிடணும்னு தோணுறதுன்னா அவங்க கால் பண்ணி கேளுங்க, நாங்கள் சொல்லி தரோம் என்ன சாப்பிடணும். சாப்பிட வேண்டாம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இங்கே யாருமே சொல்ல மாட்டோம் சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஆக்சுவலி நம்ம வாழறது எதுக்கு வேண்டி? நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணும். காசு வேணும் இல்லை சொல்லலை, பட் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணிட்டே நம்ம இருக்கணும். கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வருது, யாருமே ஃபுல்லாக ஹாப்பி இல்லை. ஸ்கூலுக்கு வரணும் தான் ஸ்ட்ரெஸ்ஸு, அது ஒரு டென்ஷன். நம்ம வேலைக்கு போனால் தான் டென்ஷன், பசங்க சாப்பிடலாம் டென்ஷன், படிக்கலைன்னா டென்ஷன். ஸோ எல்லாமே டென்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. அது பற்றி சாப்பிடாம விடுறது. பட் டென்ஷனில் சாப்பிட்றது அது வேற ஒரு நாளைக்கு சொல்லுவோம். அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் சொல்லலாம். ஸோ இப்போ சொன்ன மாதிரி இட்லி ஆட்டும், தோசை ஆட்டும், இல்லை பொங்கல் ஆட்டும் நல்லா சாப்பிட்டா கூடி பொங்கல் சாப்பிட்டா தூக்கமே வரும்னு சொல்லிவிடும். அதுக்கப்புறம் பசியே எடுக்காது. பொங்கல் சாப்பிட்டாலும் பசி வந்துவிடும். கரெக்டாக அந்த 9 மணிக்கு நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னா 10:30 11 மணி கூட திருப்பியும் ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. பட் இப்போ ஒன்றும் இல்லை, தண்ணி உங்களுக்கு குடிக்கணும்னு தோணும். அதை நான் ஒத்துக்கிறேன். கரெக்டாக நீங்கள் வந்து அப்புறம் நம்ம என்ன எப்பவுமே அதனால தான் பழைய வெயில் சொன்னது தான், பசிக்கும்போ மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கு தான் தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை கொண்டு வரணும். ஸோ சாப்பாடு விஷயத்தில் ஃபஸ்ட்டு என்ன, காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 o'clock to 8:30 to 9 முடிச்சு. அதுதான் சூப்பராக உடம்புக்குது. ஏன்னா ஏந்திருக்கிறது 5 மணினா 2 மணிக்குள்ள. ஸோ ஏந்திருந்து 2 மணிக்குள்ள மார்னிங் பிரேக், 2 மணிக்குள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு. ஸோ மேக்ஸிமம் 8 o'clock, நீங்கள் 6:30னா 9 o'clock. ஸோ மேக்ஸிமம் எழுந்துட்டு போகிறது 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு. அதுக்கு நம்ம நல்ல ஃபுட், அதுக்கு அந்த கோவிலுக்கு நம்ம எல்லாரும் ஆசைப்படுறோம். இங்கே என்ன சொல்கிறவங்க இருக்கும், 9:30 வந்துருங்க, அப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க முடியும். 10 மணிக்கு மேலே வந்தால் ரொம்ப ரேராக தான் நம்ம என்டர்டெயின் பண்ணுறோம். யாராவது சரி வழியில் இருக்கிறதுக்கா ஐயா பண்ண மாட்டோம் சொல்லலை, ஏதாவது எமர்ஜென்சி இருந்தால் ஓகே. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி சொல்கிறதே 9:30 மேக்ஸிமம் கூட வந்துருங்க. மேடம் ரொம்ப லேட்டாக பாருங்க. இதுக்கப்புறம் 9 o'clock நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நடுவில் உடம்புக்கு தேவை எனர்ஜி தேவை. ஏன்னா இந்த ஃபுட்டு நம்ம உள்ளே போனோன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா எனர்ஜியில் கன்வெர்ட் ஆகும். எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டா தான் ஃபேட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். அதுதான் நம்ம ஆர்கன்ஸ் கிட்ட போய் ஒட்டிக்கிறது. நம்ம உடம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் உட்காந்து எல்லாருக்கும் ஒரு டயரோடு இருக்கு. செல்வம் சார் தவிர சரியா? சாரி அண்ணா நான் உட்காந்துருக்கேன் சொல்லு. ஓகே மேம் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்றைக்குமே இருந்துச்சு. அதில் சொல்லவே மாட்டேன், சாப்பிட மாட்டேன். தூக்கம் இல்லாமல் ஒரு மன அழுத்தமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு மட்டும் சின்ன வயசுல சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அசூலா பண்ண மாதிரி வயிறு இருக்கிறது இல்லையா, உடம்புல ஒல்லியாக இருக்கும், வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. என்னோட பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வயிறு மட்டும் பெருசாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னா அதனால அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 hours கேப் அடுத்தது லஞ்ச் கொடுக்கணும். லஞ்சே சூப்பராக சாப்பிடுவேன், நல்ல காய்கறி. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி இப்போ நம்ம பேரண்ட்ஸ் ஒர்க்கிங் இதான ஒரு சாதத்தை வடிச்சு ஈஸியாக பொரியல் காய்கறி பண்ணுறேன். வெரைட்டி ரைஸ் நீங்கள் அப்போ சாப்பிட்றது மத்தியானம் அதுதான் பண்ணுறாங்க. வெளியில் போகிறவங்க வீட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போகலன்னா வழியில் போய் மீல்ஸை கொடுக்குறாங்க. அதுவும் அழகாக கொடுக்குறாங்க. ரைஸ் அன்லிமிட்டட், அன்லிமிட்டடாக நம்ம மாற்றிக்கலாம். பட் நம்மளும் வெளியில் போனால் என்ன பண்ணுறோம், ரைஸ் தான், வெரைட்டி ரைஸ் இல்லைன்னா பிரியாணி. இந்த நாக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. பிரியாணி காய்கறி இல்லை, வெறும் ரைஸ் தான். பிரியாணி சொல்கிறது மட்டும்தான் பேர் தவிர அது ஃபுல்லாகவே காய்கறி தான்.
ஸோ பசிக்கும்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் தண்ணி குடிச்சு பாருங்க முதல்ல. ஏன்னா அந்த பசி வந்து உடம்பு தண்ணி கேட்கறது. ஸோ நமக்கு தெரியாமே நம்ம என்ன சாப்பிட்றதுக்கு பதிலாக முதல்ல தண்ணி குடிச்சு அந்த பசி நீங்க கண்ட்ரோல் பண்ண சொல்லல, உடம்புக்கு தண்ணி வேணும். ஸோ நீங்க முதல்ல தண்ணி குடிச்சு உங்களை நிதானமா மைண்டை ரிலாக்ஸ் பண்ண பாருங்க. ஓகே, அது குடிச்சு உங்களுக்கு சரி ஆகலைன்னா அஃப்ரெஷ்ஷை குடிச்சு பாருங்க. அஃப்ரெஷ் குடிச்சா கண்டிப்பா பசிக்கலாம். அதுக்கு வேண்டிய அஃப்ரெஷ் நிறையவும் இல்லை, 4 to 5 times உங்க கோச் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அஃப்ரெஷ் குடிச்சிட்டு பின்ன 11 o'clock வரை நீங்க அஃப்ரெஷ் குடிச்சாச்சுன்னா கரெக்டா அந்த 12லேருந்து 1 மணிக்கு நல்ல லஞ்ச், நிறைய காய்கறி எடுத்துக்கங்க. அதுலேயும் காய்கறி பார்த்தீங்கன்னா முக்கிய ரத்தர இந்த நார் சத்து நிறைய எடுத்துக்கங்க, தண்ணி காய்கறி நிறைய எடுத்துக்கங்க, கிழங்கு வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அது கொஞ்சம் பீட்ரூட் சாப்பிட வேண்டாம் சொல்லலை, கேரட் சாப்பிட வேண்டாம் சொல்லலை, முள்ளங்கி சாப்பிட வேண்டாம் சொல்லலை. முள்ளங்கி வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட், அண்டர்வுட் வெஜிடபிள் தான், பட் நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அவ்வளோ நல்லது முள்ளங்கி நமக்கு உடம்பு. ஸோ எப்படி பண்ணலாம்னா ஒரு நல்ல ரெசிபியாக இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. என்ன பண்ணலாம்னா அந்த நம்ம தானியங்கள் இருக்கு இல்லையா, நம்ம சுண்டல் வகைகள் நம்ம பண்ணுறோமே, அதை வந்து ராத்திரி நீங்கள் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு பச்சைக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இல்லையே உங்களுக்கு விசில் கொடுத்து சாப்பிட்னா விசில் கொடுத்து ஒரு கரண்டி ஒரு ஆளுக்கு எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இதில் நீங்கள் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, கேரட் இதெல்லாம் நல்லா தேய்ச்சி லெமன் அண்ட் பெப்பர் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வெரைட்டி ஆஃப் நிறைய வந்துருங்க. அங்கேயும் பார்க்கணும்ல அவங்க. ஸோ கேட்கறது அவளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் நிறைய ஃபுட்டாக இருக்கும்போது இது வந்து சாலட் ரெசிபியுமாக வயல் கண்டென்ட் ஆகும். என்ன நம்ம என்ன ஆகிடும்னா போட்டோடனே தட்டில் முதல்ல சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட் சாதம் சாப்பிடணும். இந்த மாதிரி சாலட் பேஸ்டு ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா உங்களோட ஃபுட் இன்டேக்கு கம்மியாகும், மைண்டு ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா மைண்டுக்கு நாக்குக்கு உப்பு கேட்கும். ஸோ அந்த பெப்பர் லெமன் போட்டுப்போ நல்லாவே பெப்பர் உடம்புக்கு நல்லது, லெமன் நல்லது. இல்லை உங்களுக்கு இல்லாமல் அப்படி இல்லை பெப்பர் வேணும்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் நிறைய தூவி இது பண்ணலாம். அது மேலே தயிர் போட்டு சாப்பிடலாம். இதெல்லாம் தான் ரஷ்யன் சாலட், மெக்சிகன் சாலட்னு இப்போ பேர் கொடுத்துருக்கோம். பார்த்தா இதெல்லாம் நம்ம ஊர்லேயே நமக்கு நல்லா இருக்கும். டெய்லி அதை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி தூவி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். இன்னொரு பீனட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லது, வேர்க்கடலை, பச்சை தேங்காய் ரொம்ப நல்லது இதில் போட்டு சாப்பிடுறது. இது நல்லாவே பவுல் சூப்பராக எடுத்துனா ஸோ 3/4 இதே உங்களுக்கு ஆகிடும். அப்போ ரைஸ் கொஞ்சமாக ஒரு டவராவோ ஒரு இன்னும் நிறைய ரைஸ் எடுத்துட்டு பின்ன பாதி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் நல்லா எடுக்கும்போது மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும், வாய்க்கு டேஸ்ட்டு வேறு மாதிரி கிடைக்கும், நாக்கு உங்களுக்கு கொஞ்சம் அடங்கி இருக்கும். நாக்கு அடங்கி இருக்குன்னு சொல்றது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கிரேவிங் நமக்கு வரத்தான் செய்யும். திடீர்னு நம்ம ஒரு ஃபுட் பேட்டர்னில் ஃபுல் மீல் சாப்பிட்ட இது நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது பண்ணலாம். ஏன்னா பிரியாணியில் வெஜிடபிள்ஸே வரதில்லை. பட் வீட்டில் பண்ணுறதுனா கண்டிப்பாக இருக்குது, வெளியில் வாங்கி சாப்பிடும்போது கண்டிப்பாக இருக்குது. சைனீஸ் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும் மேம். அவன் வந்து பவுலில் வந்து இவ்வளோதான் ரைஸ் இருக்கும், 2 ஸ்பூன் தான், மற்றதெல்லாம் வெஜிடபிள்ஸ் அண்ட் அவள் வெறும் பாயில்டு தான், ஒன்றுமே போட ஆஃப் பாயில், அது ஃபுல் பாயில் ஏன்னா அவளோட வெஜிடபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து கடிக்கிற மாதிரி. இப்போ நான் சொன்ன இதில் இந்த கேப்சிகம் போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம், இதெல்லாம் பச்சைக்கே போடலாம். நாங்கள் இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அப்படி சூடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்யறதுல காய்கறி கேரட் ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தான் கம்மி. நீங்கள் சிங்கப்பூர் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸில் வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி, ரைஸ் ரொம்ப கம்மி. சிங்கப்பூர், பேங்காக், சைனா எல்லாமே அந்த சாட்டே வெஜிடபிள்ஸ் ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்ன பாதி வேக்காடாக இருக்கணும், எண்ணெயே போட மாட்டேன், சும்மா வதக்கிறது தான். அதுபடி நான் என்ன விட வேண்டாம் சொல்கிறேன், என்ன விடலாம். பட் நல்லதாக இருக்கும். அஜினோமோட்டோ நம்ம போகவே வேண்டாம். நான் வீட்டு சைனீஸ் பண்ணுறேன், அஜினோமோட்டோ போடாமல் தான் பண்ணுவேன். எல்லாத்த டெய்லி 7 விதமான டிஃப்ரெண்ட் தான், ஒரு நாளைக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த சாலடை நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணிடுங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி வந்து கேரட், பட் வெங்காயம், தக்காளி நம்ம வீட்டில் இருக்கிறது. ஸோ பவுலில் ப்ரோட்டீன்ஸ் என்ன அந்த சீரியல்ஸ் எடுக்கிற இடத்துல நம்ம ப்ரோட்டீன்ஸ் அவ்வளோ வருது. சுண்டல் வகைகள் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் உடம்புக்கு நல்லது. அப்புறம் அது வந்து வேகாமல் எடுத்துக்கிட்டு இன்னும் நல்லது. பட் கொண்டக்கடலை கொண்டக்கடலை எடுத்து கருப்பு கடலை எடுத்து ஒரு விசில் 2 விசில் கொடுத்துட்டு நல்லா ஊற வச்சு காலையில் ஒரு அத்தனை காலையில் எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு அண்ட் கரெக்டாக ஈவினிங்கில் திருப்பி ஒரு 3-4 மணிக்கு ஒரு ரெஃப்ரெஷ் எடுத்துட்டோம்னா 6:30 to 7 ஷேப் பண்ணி வச்சுருவோம். அடுத்தலாம் வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பசின்னா ஒன்றே ஒன்று தான், உடம்பு கேட்கும்போது மட்டும் வாயை தராங்க, அது தவிர வாயை திறக்க வேண்டாம். பேசுறதுக்கு வாயை திறக்கலாம், பட் சாப்பிட்றதுக்கு உடம்பு கேட்டால் மட்டும் திறக்க போகும். அதுதான் ஒரு சாப்பாடே மெடிசன், வேற ஒன்றும் மனிதன் மெடிசன் நம்ம சாப்பிடுவேன். தேங்க்யூ ஆல், ஹேவ் அ குட் டே. யாருக்கா புது மெம்பர் இருக்காங்களா கேளுங்க. தேங்க்யூ ஜானகி.